குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி செய்துக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னி ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 7ல் சனி, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இணைவு, ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, ஜூன் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. செவ்வாயினுடைய நகர்வு உங்களுக்கு சற்று சாதகமான ஒரு அமைப்பு தான். அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 12ல் மறையிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஜூன் மாதம் 6ஆம் தேதி புதன் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசி அதிபதி 10ஆம் இடத்துல பலம் அடையக்கூடிய ஒரு சூழல், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க போறார் புதன் உங்களுடைய ராசி அதிபதி. என்ன வந்தாலும் பார்த்துடலாம், என்ன வந்தாலும் சமாளிக்க முடியும், எதுனாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் போய் அந்த புதன் அமர்றாரு. ஸோ 22ஆம் தேதி வரைக்கும் புதன் அந்த ராசியில் எகெயின், அப்புறம் 11ஆம் இடத்துக்கு பயிற்சி புதன். அடுத்ததா 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம், சூரியனுக்கு 10ஆம் இடம் பிடித்த இடம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ராசி வந்து அமருது, நல்ல விஷயம்தான். அதுவும் 12ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதுனால சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நிறைய நன்மைகள் இருக்குது, என்னங்கிறத பார்ப்போம். மாத இறுதியில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்துல ஒரு பலம் அடைகிறார். ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. பேசுறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. நம்ம இலவசமாக அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி இருந்தது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 வகுப்புகளுக்கு மேலே எடுத்திருப்போம். அது எல்லாமே பெய்டு கிளாஸாக இருந்தது. இப்போ இலவசமாக எடுக்கலாம் ஜோதிட அடிப்படை வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி. வரக்கூடிய ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஜோதிட அடிப்படை வகுப்பு ஸ்டார்ட் ஆக இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து அந்த குழுவில் இணைஞ்சிக்கலாம். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, முதல்ல தமிழ் எழுத படிக்க தெரியணும், 2வது ஜோதிடம் கற்றுக்கணுன்ற ஆர்வம் மனசுக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக அந்த ஆர்வத்தோடு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு விருந்தாக இருக்கும். இந்த வகுப்பு 10 நாட்கள் வகுப்பு கண்டிப்பாக விருந்தாக இருக்கும். ராசி, நட்சத்திரம், கிரகம், பாவம், தசாபுத்தி, இப்படி ஜோதிடத்தில் மிக முக்கியமான சப்ஜெக்டை டச் பண்ணி தான் அந்த வகுப்பு இருக்கும். கண்டிப்பாக அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து எனக்கு அடுத்தது வரக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது, இதனால் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களாக யூகிக்கக்கூடிய அளவுக்கு, நீங்களாக பலன் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை ரெடி பண்ணி விட்ருவோம். கண்டிப்பாக உறுதியாக அது நடக்கும். விருப்பம் இருக்கிறவங்க வகுப்பில் ஜாயின் பண்ணுங்கள், லிங்கை பயன்படுத்தி. விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இப்போது கன்னிராசி ஜூன் மாதத்தில் என்ன நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இதற்கு முன்னாடி மே மாதத்தோட ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் நடந்தாச்சு. சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ராகு 6ஆம் இடத்துல, கேது 12ஆம் இடத்துல. அப்போ ராகு கேதுவனுடைய பாதிப்பு முழுமையாக நீங்கிடுச்சு. கண்ணிக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும், அந்த ராகு கேது கொடுத்துட்டு போன வலியை, வேதனையை, கஷ்டத்தை இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. இன்னும் அதுலேருந்து வெளியே வரலை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கன்னிராசிக்கு இருந்துட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட 10ஆம் இடத்துல சேர்றாங்க. இப்போ 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி பலம் அடையுது.
உங்களுடைய ராசி அதிபதி பலம் அடைஞ்சிட்டார். இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள், எவ்வளோ விஷயங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ, அத்துணை பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்குண்டான துவக்கமான மாதமாக இந்த மாதம் மாறும். 6ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதிக்குள்ள ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு சர்ஃபேஸ்க்குள்ள கன்னி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப உண்டு. இப்போ அந்த வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டா போதுமானது. ரொம்ப தைரியமாக, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இதுதான் நடக்கும், இப்படி தான் செய்வேன், இப்படி செஞ்சால் இந்த ரிசல்ட் கிடைக்குங்கிறத தெளிவாக பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகுவீங்க. உங்களுடைய உடல், பொருள், ஆவி, மனது எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ரொம்ப தெளிவாக நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி கண்டிப்பாக கன்னி நடந்துக்குன்றதை என்னால் மனப்பூர்வமாக உணர முடியுது. ஏன்னா ராசி அதிபதி குருவோட சேர்ந்து பலம் அடைகிறார், ஆட்சி பலம் அடைகிறார் 22ஆம் தேதி வரைக்கும். அதன் பின்பு அந்த புதன் ஆகப்பட்ட கிரகம் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு தான் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி செய்த காரியங்களுக்கு உண்டான லாபத்தை மாத இறுதியில் பெற போறீங்க, வெற்றியை பெற போறீங்க அப்படிங்கிறத சொல்லுது. சரி, பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் கன்னி ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 2ஆம் அதிபதி ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு. ஸோ அப்போ கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் உள்வாங்கிக்குங்க. நான் 8ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குது. குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ இது நல்ல விஷயமானு கேட்டால், குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறை இருக்காது. ஏதோ ஒரு வகையில் உங்களை என்ன சொல்கிறதுனா எக்கனாமிக்கலாக உங்களை நல்லபடியாக வச்சுக்கும் அந்த குருவினுடைய பார்வையும் சுக்கிரனுடைய பார்வையும். ஆனால் அது உறவுகளுக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், உறவுகளுக்கு சரியாக இருக்காது. கொஞ்சம் கவனம் வேணும். முக்கியமாக கணவன் மனைவி உறவில், பார்ட்னர்ஷிப்பில் என்ன செய்யுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ, எதை செஞ்சால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களோ, என்ன நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் துணைகிட்ட, அதை அவங்க செய்ய போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன பண்ணால் கோபம் வருமோ, எது பண்ணால் பிடிக்காதோ அதை தான் செய்ய போகிறாங்க. ரெண்டாவது, ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஆயிடுச்சு திருமண வாழ்க்கை, ஒரு 30 வருஷம் திருமண வாழ்க்கை ஒன்றா வாழ்ந்தாச்சு. இப்போ கூட இந்த காலகட்டம் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயத்த செஞ்சு தர போகிறாங்க. உங்களுக்கு எகெயின்ஸ்டாகவே எல்லாம் நடக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்க நட்பு பாராட்ட போகிறாங்க. சப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் கவனிக்க கற்றுக்கணும். அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு பெருந்தன்மையான மனநிலைமை உங்களுக்கு வந்தே தீரணும். ஸோ அதை மைண்டில் முழுமையாக ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டம் இது இப்படி தான் இருக்க போகுது. ஆல்ரெடி 7ஆம் இடத்துல ராகு இருந்து இப்போ தான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு அந்த சனியினுடைய நகரவுமே வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்ண வேண்டியது தொழில், வேலை, தொழில் அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே போயிடுங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணமாகும், காதல் திருமணமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது எப்படின்னா ஒரு கண்டிஷன் பெயில் மாதிரி தான். இது செஞ்சால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது எனக்கு ஓகேவா இருக்குது, இதனால உன்னை கல்யாணம் பண்ணி, ஏதோ ஒரு கண்டிஷனோட, ஒரு காரியங்களோட திருமணம் நடக்கும். பிடிச்சு மனம் விரும்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 7ஆம் இடம் அப்படிங்கிறது சனியினுடைய அமர்வாக இருக்கிறதுனால கசப்பான ஒரு திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. முடிந்த அளவு மேட்சிங் எல்லாம் பக்காவாக பார்த்துடுங்க. ஏன்னா சரியான வரன் வருவதற்குண்டான கோச்சார நிலைகள் கன்னி ராசிக்கு இல்லை. இப்போது தெளிவாக பார்த்துடுங்க. பார்த்துட்டு அதுக்குண்டான வேலைகளை செய்கிறது நல்லது. குழந்தைகள் சமமாகவும் கடன், நோய் எதிர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதுலேயே மனசு கஷ்டப்பட ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் கல்யாணமே 4-5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை குழந்தைக்கு அந்த மாதிரி உடம்புல சரியில்லாமல் போயிடுச்சு, ஹாஸ்டலில் விழ வேண்டியதாக இருக்குது, குழந்தைய நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியல, குழந்தைக்கு சரியான வரன் அமையலை, இப்படின்னு குழந்தைகளை சுற்றியே உங்கள் மனசு இருந்துகிட்டு இருக்கும். ரெண்டாவது, இவ்வளோ நோய் இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதுலேருந்து நான் எப்படி ரிலீஃப் ஆகிறது, எப்போ தான் இதெல்லாம் தீரும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 70-80% கன்னிராசி கன்னிலக்க நண்பர்கள் கடந்த 1.5 வருஷத்தில் நிறைய விஷயங்களில் நிறைய பாதிப்புகளை கற்றுக்கிட்டாங்க. நிறைய உறவுகள் பிரிஞ்சுது, நிறைய துரோகங்கள் வந்தது, நிறைய ஏமாற்றங்கள் வந்தது, நிறையான தவறான உறவுகளை உள்ள நிறுத்தி தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள உள்ளாக்குனாங்க. கடந்த 1.5 வருஷமாக நிறைய கஷ்டம்.
இனிமேல் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் திருப்தியாக இருக்க முடியும். தெளிவாயிடும். நம்மளுக்கு யார் தேவை, யார் தேவையில்லை, யார் சரி, யார் தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான காலம் வந்தாச்சு. ஒர்க்லோடு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். வேலையில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. சுயதொழில் உங்களுக்கு கண்டிப்பாக விருத்தியாகும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. புதியதாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. படிக்கிற குழந்தைகள் எப்படி இருக்குன்னா, அந்த குருவும் புதனும் இணைவு அப்படிங்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்ல அமைப்பு தான், நல்ல படிப்பு, உங்களுக்கு தேவையான கல்வி, அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக்காக அடுத்தடுத்து போகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எது நல்லா இருக்குமோ அந்த விஷயங்களெல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பாசிட்டிவாக இருக்க போகுது. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்க போகுது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்க போகுது. உறவுகளுக்கு இந்த மாதம் ரொம்ப நெருடலான மாதமாக இருக்கும். உறவுகளை சரியாக சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கன்னிராசிக்கு இருக்குது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லி இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக பேசிட்டோம் நம்ம. ஸோ 1000 இருந்தாலும் கன்னிராசிக்கு அதிபதியான புதன் பலமாக இருக்கிறாரு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக மாறும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன் தான், கோச்சாரத்தின் அடிப்படையில். நீங்கள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னமாக இருந்தால் அது பொருந்தி வரும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன கிரக அமைப்புகள் இருக்குது, இதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய பலன்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஆனால் பலன் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. சுய ஜாதகத்தை ஒரு தடவை அனலைஸ் பண்ணும்போது நம்ம கிளியர் பிக்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும் என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவை சரி செய்துக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய் தீபம் கொஞ்சம் துளசி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதமாக மாறும். மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து சுகமாக, ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, சொந்த பந்தங்களோடு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.